அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எத்தனை வேலை செய்ய வேண்டியது இருக்குது வீட்டில். ஆமாங்க, மத்தியானம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்தோன்னையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைக்க வேண்டிய பீஸ் எல்லாம் பெண்டிங் இருந்துச்சு. அவங்களும் இன்றைக்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. வந்து அது வேறு அவசர அவசரமாக முடித்து கொண்டு போய் பீஸை கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் தண்ணி டப்பாவில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, நான் குடிக்கிற தண்ணி. சரி ஓகேன்ட்டு அதுவும் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு போய் தண்ணி கொண்டாந்து ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால சரி ஓகே இன்னைக்கு கோதுமை தோசை சுட்டுடலாம். மாவு வந்து கொஞ்சம் பழைய மாவு இருந்தது, புளிச்ச மாவு. அதில் வந்து கோதுமை மாவை போட்டு சுட்டுடலாம் அப்படின்னு கோதுமை மாவை தேடி பார்த்தா வெறும் கோதுமை தான் 7-8 கிலோ வீட்டில் இருக்குது. ஆனால் கோதுமை அரைக்காமல் விட்டுட்டேன். அது நம்ம தப்பு தான். சரி ஓகே அப்படின்ட்டு கடையில் போய் கோதுமை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து மாவு கலந்து வச்சாச்சு. சரி ஓகே, அம்மா வந்ததுக்கு அம்மா கரைச்சி வச்சுட்டு நான் போய் ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்துட்டேன். அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அம்மா என்னென்னாங்க, தோசை நான் சுட்டுறேன், ஆனால் நீ வந்து குழம்பு மட்டும் வச்சிரு அப்படின்னாங்க. என்னடா ஆடு தானாக வந்து சிக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தக்காளி தொக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, நாளைக்கு காலையில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமில்ல, அதனால் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடு அப்படின்னாங்க. ஓ, அப்போ அவங்க ஆடு இல்லை, நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு டப்பு டிப்புன்னு பார்த்தேன். ஒன்றும் காய காணா. சரி புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு பூண்டு புளிக்குழம்பு தாங்க வச்சேன். அவசரத்துக்கு எனக்கு அது தாங்க தெரிஞ்சுது, மூளைக்கும் எட்டுச்சு. அதுதான் 2 குழம்பு வைக்கிறேன் நானே, சீக்கிரம் டப்பு டிப்புன்னு வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தோசை இன்னும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு போய் படுத்துட்டேங்க.